ஓஷோ அவர்கள் சீடர்களுக்கு சந்நியாசம் வழங்கும் போது ருத்ராட்சமும் காவி உடையும் அணிய சொன்னார். அவர் மட்டும் ஏன் காவி உடை அணியவில்லை? இது நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்மிடம் கேட்ட கேள்விங்க. நிச்சயமா இந்த கேள்வி பாத்தீங்கன்னா மிக அற்புதமான கேள்விதாங்க. இத நம்ம அணுவா அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு ஆன்மீக உலகத்தின் கலகக்காரர், விதிகளுக்கு அடங்காத ஞானி அல்லது பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மேதை, இப்படி ஓஷோவை சொல்லிக்கிட்டே போலாங்க. ஓஷோ என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அந்த நீண்ட தாடி, காந்த கண்கள், மௌனம் ததும்பக்கூடிய அந்த பார்வை மற்றும் அவரை சுற்றி எப்போதும் சூழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய சர்ச்சைகள். இது எல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய இந்த தலைப்பு பல தசாப்தங்களாக பலருடைய மனதை குடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஓஷோ தன்னுடைய ஆயிரக்கணக்கான சீடர்களை காவி உடை அணியுங்கள், கழுத்தில் 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலை போடுங்கள், அதுதான் சந்நியாசத்தின் அடையாளம் என்று சொன்ன ஓஷோவை நம்ம மேடையிலயோ இல்ல பொதுவெளியிலயோ பார்க்கும்போது அவர் காவி உடையெல்லாம் அணிஞ்சிருக்கவே இல்லை. அதற்கு பதிலாக உலகிலேயே மிக விலை உயர்ந்த பட்டு அங்கிகள், வைரங்கள் பதிக்கப்பட்ட கடிகாரங்கள், விதவிதமான தலைப்பாகைகள் மற்றும் தொப்பிகளை அணிந்து ஒரு சக்கரவர்த்தியை போல காட்சி தர்றாரு. இங்கதாங்க அந்த முரண்பாடை தொடங்குது. அவர் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணா? தன்னுடைய சீடர்களை மட்டும் ஒரு சீருடைக்குள்ளார அடைச்சு வச்சுட்டு அவர் மட்டும் ஏன் அந்த விதியை மீறினாரு? இது அவரது ஆடம்பர மோகமா அல்லது சந்நியாசம் என்ற சொல்லுக்கு அவர் கொடுத்த ஒரு புதிய வரைமுறையா? இதுக்கு பின்னால நம்ம சாதாரணமாக பார்க்க தவறிய ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியமும் மனித மனோ தத்துவத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய உண்மையும் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. இப்ப கேள்விக்கு வரலாங்க. அவர் ஏன் காவி உடை அணியவில்லை? மனோ தத்துவ ரீதியாக ஒரு நோயாளிக்கு தாங்க மருந்து தேவை, மருத்துவருக்கு அல்ல. ஓஷோவை பொறுத்தவரை காவி என்பது சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மருந்து. அவர் ஏற்கனவே அந்த நிலையை அடைந்து விட்டதால் அவருக்கு எந்த நிறத்தின் துணையும் தேவையில்லை. குரு என்பவர் ஒரு வெற்று அட்டை போன்றவர். அவர் எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏனென்றால் குரு என்பவர் நிறங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாதவர். அவர் விதிகளை உருவாக்குபவர். ஆனால் அவர் விதிகளுக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. சரி, ஓஷோ ஏன் குறிப்பிட்டு இந்த காவி உடை மற்றும் வெள்ளை உடைகளை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் மற்றும் அதிர்வு இருக்குங்க. காவி நிறம் அல்லது ஆரஞ்சு நிறம் என்பது வளர்ந்து வரும் சூரியனின் நிறம். இது உயிர் ஆற்றலின் குறியீடு. மனித உடல்ல 7 சக்கரங்கள் இருக்குது. இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்தோட தொடர்புடையது. இது படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சிகளின் மையம். சீடர்கள் இந்த நிறத்தை அணியும் போது அது அவர்களின் உற்சாகத்தை தூண்டி தியானத்திற்கு தேவையான ஆற்றலை வழங்கும் என்று ஓஷோ கருதினாரு. அடுத்து மிக முக்கியமான காரணம் சமூக தற்கொலை. இது ஓஷோவுக்கே உரிய ஒரு தனித்துவமான மனோதத்துவ யுக்தி. இந்திய சூழல்ல காவி உடை அணிந்த ஒருவரை மக்கள் பார்த்தால் சமூகம் அவரை உலகிற்கு உதவாதவர் அல்லது துறவி என்று முத்திரை குத்திவிடும். ஓஷோ சொல்றாரு, நீங்கள் காவி அணிந்த அடுத்த நிமிடம் உங்கள் பழைய நண்பர்கள் உங்களை கிண்டல் செய்வார்கள், உங்கள் குடும்பத்தினர் உங்களை கண்டு பயப்படுவார்கள். இது உங்களுக்கு ஒரு சமூக தற்கொலையை தரும்பாங்கிறாருங்க. இந்த தர்ம சங்கடமான ஒரு சூழலுக்குள்ளார ஓஷோ ஏன் திணிக்கிறாரு? என்ன காரணம்னா, பழைய அடையாளங்கள் அழிந்தால் ஒழிய புதிய மனிதன் பிறக்க முடியாது. உலகம் உங்களை வெறுக்கும் போது நீங்க வேறு வழியின்றி உங்களுக்குள் திரும்ப வேண்டி இருக்கும். அந்த தனிமை தான்ப்பா தியானத்தின் வாசல் அப்படிங்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க. அகங்காரத்தை உடைத்தல், பிரேக்கிங் த ஈகோ. நமக்கு பிடித்தமான துணிகளை அணியும் போது நம்முடைய அகங்காரம் திருப்தி அடைகிறது. நான் அழகாக இருக்கிறேன் என்று நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு குரு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உடையை கொடுத்து இதைத்தான் நீ அணிய வேண்டும் என்று சொல்லும் போது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் அங்க கொல்லப்படுகிறது. அந்த சீருடைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம்முடைய அகங்காரத்தை குருவின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம்.
நான் யார் என்ற கேள்விக்கு ஆடை ஒரு பதிலாக இருக்க கூடாது என்பதற்காகவே அவர் இந்த சீருடையை கொண்டு வந்தாருங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நிறத்துல, அதாவது இந்த காவி நிறத்துல ஒரே இடத்துல கூடும்போது அங்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வளையம் உருவாகிறது. இதை ஓஷோ புத்தர் புலம், புத்தா ஃபீல்டு அப்படின்னு அழைச்சாரு. ஒரே அதிர்வு கொண்ட ஒரு நிறம் அந்த இடத்துல இருக்கும் அனைவரையும் ஒருமித்த உணர்வுக்கு கொண்டு வந்துரும். ஒரு சீடர் தியானத்துல தடுமாறும் போது அவரை சுற்றியுள்ள மற்ற சீடர்களின் அதே நிற அதிர்வு அவருக்கு துணையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, ஓஷோ இதை பற்றற்ற நிலையின் குறியீடு அப்படிங்கிறார். பாரம்பரியமாக காவி என்பது எரியும் நெருப்பை குறிக்கும். நெருப்புல எதை போட்டாலும் அது சாம்பலாயிரும். அதுபோல ஒரு சன்னியாசி தன்னுடைய பழைய ஆசைகள், கோபங்கள் மற்றும் கர்மாவை காவி என்னும் நெருப்பில் சுட்டரிக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக தான் இந்த நிறம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒரு முறை ரயில் பயணம் செய்த போது ஒரு நபர் அவர்கிட்ட வந்து கேக்குறாரு, நீங்க ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு விலை உயர்ந்த பட்டு உடைகளை எல்லாம் அணிஞ்சிருக்கிறீங்க, இது துறவரத்திற்கு எதிரானதல்லவா? ஓஷோ சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உங்களுக்கு ஏன்பா என்னுடைய உடை மீது இவ்வளவு ஆசை? நான் இந்த உடையை அணிஞ்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனா என்னுடைய மனம் இதை பற்றிலாம் நினைக்கவே இல்லை. நீங்களோ உங்கள் சாதாரண உடையில இருக்கிறீங்க, ஆனா பாருங்க உங்களுடைய மனம் என்னுடைய உடையை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப சொல்லுங்க, யார் உண்மையிலேயே பற்றற்று இருக்கிறார்கள்? அன்பானவர்களே, ஆன்மீகம் என்பது ஏழ்மையில இல்ல, அது விழிப்புணர்வுல தான் இருக்கு அப்படிங்கறத விளக்குவதற்காகவே இந்த சம்பவத்தை மக்கள்கிட்ட பகிர்ந்தாருங்க. இப்ப உங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் இருக்கும், ஓஷோ காவி உடைய மட்டும் அணிய சொல்லலையே, வெள்ளை உடையும் தானே அணிய சொன்னாரு, நீங்க ஏன் காவி உடை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, வெள்ளை உடையும் அணிய சொன்னாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓஷோ தன்னுடைய சீடர்களை ஒரு கட்டத்துல கவனிச்சு பாக்குறாரு. சீடர்கள் காவி உடையின் மீதே ஒருவித பற்று கொண்டு விட்டார்கள். நான் காவி அணிந்திருக்கிறேன், அதனால் நான் ஒரு சன்னியாசி என்ற அகங்காரம் அவர்களுக்குள்ளார வளர்ந்துட்டே வருது. இந்த பற்றை உடைப்பதற்காக தான் ஓஷோ சொல்றாருங்க, காவி என்பது சூரிய உதயம், வெள்ளை என்பது உச்சி வெயில். நீங்கள் தியான பயணத்தை தொடங்கும் போது காவி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருக்கும். ஆனா தியானத்துல நீங்கள் ஆழமாக செல்ல செல்ல உங்களுக்கு எந்த நிறமும் தேவையில்லை. அந்த நிறமற்ற நிலையை, அந்த முழுமையை அடையவே அவர் தன்னுடைய சீடர்களை வெள்ளை உடைக்கு மாற்றினார். இது வண்ணங்களிலிருந்து வண்ணமற்ற நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு பயணம். பாரம்பரியமாக வெள்ளை என்பது சில கலாச்சாரங்கள்ல துக்கத்தின் அடையாளமாக கருதப்பட்டுச்சு. ஆனா ஓஷோ அதை கொண்டாட்டத்தின் நிறமாக மாத்தினாருங்க. அவர் நடத்திய வெள்ளை உடை தியானங்கள் உலக புகழ் பெற்றவை. இரவு நேர தியானங்கள்ல அனைவரும் வெள்ளை உடை அணிந்து மௌனமாக அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அமைதி அலையை அந்த இடத்துல உருவாக்குச்சு. சரி, இதெல்லாம் ஓகே, ஓஷோ ஏன் ருத்ராட்ச மாலையை அணிய சொன்னாரு? அதையும் பாத்திரலாங்க. ஒரு மனிதன் தியான நிலையை அடைவது எளிது, ஆனா அந்த நிலையிலேயே நீடிக்கிறது கடினமான விஷயம்தான். உலகியல் வேலைகள்ல மூழ்கும் போது நம்மளைய அப்படியே மறந்து போயிடுறோம். கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாலை உடலை தொடும் போதெல்லாம் நான் ஒரு சன்னியாசி, நான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை அது நினைவூட்டக்கூடியதாக இருந்துச்சு. ருத்ராட்சம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு மின்சார காந்த சக்தியை கொண்டது. ஏன் 108 மணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, 108 மணிகள் என்பது மனித உடல்ல இருக்கும் முக்கியமான 108 ஆற்றல் புள்ளிகளை குறிக்குதுங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்க ஓஷோவினுடைய புகைப்படம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓஷோ சொல்றாருங்க, அந்த புகைப்படம் என்னுடையது அல்லப்பா, அது உங்கள் எதிர்காலத்தின் பிரதிபலிப்பு. ஒரு குரு என்பவர் ஒரு கண்ணாடி போன்றவர். நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்கும் போது என் வழியாக உங்களுக்குள் இருக்கும் அமைதியையும் ஒளியையும் பாக்குறீங்க. ஒரு சீடன் தன்னுடைய குருவை நேசிக்கும் போது அந்த புகைப்படம் அவனுக்கு ஒரு பாதுகாப்பையும் குரு எப்போதும் தன்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வையும் தந்துருது. இது ஒரு தொடர்பு கருவி போல செயல்படுதுங்க. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தன்னுடைய சீடர்களை எளிமையாக இருக்க சொன்ன ஓஷோ
தான் மட்டும் பட்டு அங்கிகளையும் வைர கடிகாரங்களையும் அணிந்ததற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனை இருந்துச்சுங்க. முதல் விஷயம், வறுமை ஆன்மீகம் அல்ல. பல ஆண்டுகளாக ஆன்மீகம் என்றாலே கந்தல் துணி அணிவது, பிச்சை எடுப்பது, உடலை வருத்துவது என்றுதான் போதிக்கப்பட்டது. ஓஷோ இதை உடைச்செறிய விரும்பினாருங்க. ஏன் ஒரு ஆன்மீகவாதி அழகாகவும் வசதியாகவும் இருக்கக்கூடாது என்று அவர் கேட்டார். அவர் தன்னை ஒரு சக்கரவர்த்தி சன்னியாசியாக, அதாவது ஜோர்பா தி புத்தா அந்த மாதிரி ஒரு நிலையில காட்டிட்டார். அடுத்து சீடர்களினுடைய அகங்காரத்தை கையாளுதல். சீடர்கள் ஓஷோவிற்கு விலை உயர்ந்த பொருட்களை பரிசளித்தார்கள். அவர் அவற்றை ஏற்றுக்கொண்டதன் மூலம் பொருட்கள் மீது எனக்கு பற்றும் இல்லை, வெறுப்பும் இல்லை என்பதை உணர்த்தினார். வைர கடிகாரத்தை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டால் அது ஓஷோவினுடைய தவறு அல்ல, பார்ப்பவரின் மனதிற்குள் இருக்கும் பேராசைதான் காரணம். அந்த பேராசையை அவர்களுக்கு காட்டவே அவர் அந்த ஆடம்பரத்தை சூடிக்கொண்டார். ஓஷோவிடம் ஒரு முறை ஒரு சீடர் மிக விலை உயர்ந்த வைரங்கள் பதிக்கப்பட்ட கடிகாரத்தை பரிசளித்தார். இதை பார்த்த பல விமர்சகர்கள் ஒரு சந்நியாசிக்கு ஏன் வைரம் என்று விமர்சித்தார்கள். ஓஷோ சொன்னாரே, இந்த கடிகாரம் எனக்கு நேரத்தை காட்டவில்லை, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொறாமையை காட்டுகிறது. மக்கள் வெளிப்புற பொருட்களை பார்த்து எப்படி தங்களையே தாங்கள் எடை போடுகிறார்கள் என்பதை அவர் இதன் மூலம் நிரூபித்தார். நான் எதையும் தேடி போகவில்லை, அன்பு ததும்ப கொடுக்கப்படும் எதையும் நான் மறுப்பதும் இல்லை அப்படின்னு ஓஷோ சொல்றாருங்க. அன்பானவர்களே, ஓஷோ மக்களை தூண்டி விடுவதில் வல்லவர். நீங்கள் ஒரு துறவியை பார்க்க வரும்போது அவர் கந்தல் துணியில் இருந்தால் உங்கள் மனம் உடனே இவர் பெரிய மகான் என்று முடிவெடுத்துவிடும். ஆனா அதே மகான் வைர கடிகாரத்தோடு இருந்தா உங்களுடைய மனம் குழம்பும், கோபப்படும். அந்த புள்ளியில் உங்கள் முன்முடிவுகள் உடைகின்றன. நம்மை சிந்திக்க வைப்பதற்காகவே அவர் இந்த ஆடம்பர நாடகத்தை நடத்தியிருக்கிறாருங்க. ஓஷோவிடம் ஒரு முறை ஒரு சீடர் வந்து, சுவாமி, நான் மிகவும் எளிமையாக இருக்க விரும்புகிறேன், அதனால் பழைய கந்தல் துணிகளை உடுத்த போகிறேன் என்றார். ஓஷோ அதுக்கு பதில் சொல்றாரு, நீ கந்தல் துணியை உடுத்தினால் உன் கவனம் முழுவதும் நான் எவ்வளவு எளிமையானவன் என்ற கர்வத்தில் தான் இருக்கும். அது ஒரு தலைகீழ் ஈகோ. நீ உடுத்தும் ஆடை உனக்கே தெரியாதபடி இயல்பாக இருக்க வேண்டும், அதுதான்ப்பா உண்மையான எளிமை அப்படின்னு அவருக்கு ஓஷோ உணர்த்தினார். சரி, இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது 1980களின் இறுதியில ஓஷோ ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாரு. இனி காவி உடையும் தேவையில்லை, ருத்ராட்ச மாலையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் ஓஷோ இந்த மாதிரியான ஒரு அதிரடி அறிவிப்பை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் நீண்ட காலமாக ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை சுமக்கும் போது அந்த அடையாளமே அவனுடைய கர்வமாக மாறிவிடும். ஓஷோ கவனிக்கிறாரு, தன்னுடைய சீடர்கள் காவி உடை அணிந்திருப்பதை ஒரு கௌரவமாக தொடங்கிட்டாங்க. நான் ஒரு சன்னியாசி, நீ சாமானியன் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. மனித மனம் எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு நான் உயர்ந்தவன் என்று சொல்ல துடிக்கும். காவி உடை அணிந்த சீடர்கள் தங்களை சுற்றியுள்ள சாதாரண மக்களை பார்த்து, நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்கள் தியானம் செய்கிறோம், நீங்கள் உலகியல் சேற்றில் மூழ்கியவர்கள் என்று நினைக்க தொடங்கினாங்க. ஒரு சிறையிலிருந்து தப்பிக்க நினைத்தவர்கள் காவி உடை என்ற இன்னொரு அழகிய சிறைக்குள் தங்களை அடைத்து கொண்டனர். அதனாலதான் ஓஷோ இந்த சுத்தியில எடுத்தாரு, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கடைசி அடையாளத்தையும் நான் பறிக்கிறேன். இனி நீங்கள் சாதாரண மனிதனை போல வீதியில் நடங்கள். உங்கள் சந்நியாசம் என்பது உங்கள் இதயத்தின் ரகசியமாக இருக்கட்டும். அது உங்கள் உடையில் வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதாங்க அவர் அறிமுகப்படுத்திய புதிய சந்நியாசம், நியோ சந்நியாஸ். இதன் மூலம் அவர் நமக்கு சொன்ன பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையான ஆன்மீகம் என்பது உலகை துறப்பதுல இல்ல, உலகிற்கு நடுவில் இருந்து கொண்டே எதன் மீதும் பற்று இல்லாமல் இருப்பதுலதான் இருக்கு. துறவி என்ற வேஷம் போடுவதை விட ஒரு சாதாரண மனிதனாக இருந்து கொண்டு உள்ளுக்குள் இறைத்தன்மையோடு இருப்பதுதான் கடினமான காரியம். அதைத்தான் அவர் தன்னுடைய சீடர்களிடம் எதிர்பார்த்தார். ஓஷோவை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்குமே தெரியும், ஓஷோ ஒரே தியானத்தை பண்ண சொல்லி எப்பவுமே வலியுறுத்தவே மாட்டாரு. தியானத்தை மாத்தி மாத்தி பண்ணுங்க அப்படிம்பாரு. ஏன்னா ஒரே மாதிரியான தன்மைக்குள்ளார நீங்க அடைபட்டு விடக்கூடாது அப்படிங்கறத ஓஷோவினுடைய நோக்கமாக இருக்கும்.
அதே விஷயத்தை தான் இந்த சீருடை மாற்றத்துக்கும் கொண்டு வந்தாரு. ஆனா ஓஷோ நிபந்தனைகள்லாம் எதுவும் விதிக்கல. அதனால இன்னைக்கும் பார்த்தோம்னா ஓஷோவினுடைய ஆசிரமத்துல வெள்ளை சீருடையும் அணிஞ்சிருப்பாங்க, காவி உடையும் அணிஞ்சிருப்பாங்க. ஆனா கட்டாயம் எதுவுமே இல்லை, இதைத்தான் நீங்க அணியணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே இல்லை. அது அப்பவே ஓஷோ அறிவிச்சிட்டாரு. ஓஷோ காவி உடை அணியாததற்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க. அவர் ஒருபோதும் தன்னை ஒரு மத தலைவர் என்ற அடையாளத்துக்குள்ளார சுருக்கி கொள்ள விரும்பல. அவர் ஒரு கொண்டாட்டம், அவர் ஒரு வசந்த காலம். வசந்த காலத்திற்கு நிறம் கிடையாது, அது எல்லா பூக்களையும் மலரச் செய்யும். அன்பானவர்களே, உங்கள் ஆன்மீகம் ஒரு உடையை நம்பி இருக்கிறதா அல்லது உங்கள் விழிப்புணர்வை நம்பி இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. உடையை கலற்றி எறிவது எளிதுங்க, ஆனா தான் என்ற அடையாளத்தை கலற்றி எறியறதாங்க உண்மையான சந்நியாசம். இதத்தாங்க ஓஷோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு சொல்லாம சொல்லிக்கிட்டே இருந்தாருங்க. அன்பானவர்களே, ஓஷோ சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க.